5 ஆண்டுக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் நடக்குது. ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய். ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் கூட வருஷத்துக்கு வந்து 50 பைசா தான் ஆகுது ஒரு நாளைக்கு. 2000 ரூபாய் கொடுத்தா 90 பைசா தான் ஆகுது ஒரு நாளைக்கு. ஒரு வீட்டுக்கு 10 குடம் தண்ணி தேவைப்படுது. ஒரு குடம் தண்ணி வந்து 2000 ரூபாய். 10 குடத்துக்கு 25 ரூபாய். நீ 500 ரூபாய் வாங்கிட்டு ஒருத்தருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா 5 வருஷத்துக்கு கஷ்டப்படுற. 2000 ரூபாய் கொடுக்குறான ஒரு ஓட்டுக்கு, வீட்டுக்கு 10 கோடி 20,000 ரூபான்னு போட்டாலும் நீ 5 வருஷத்துக்கும் உன்னுடைய தண்ணி அடிமட்டது தண்ணி. இதே பக்கத்துல ஒரு வில்லேஜ்ல தண்ணி இல்லைன்னா 4 குடத்தை எடுத்து போய் 4 பேர் ஹைவே இது பண்றான். எல்லாம் எரகால் எரகால் நம்மளுக்கு கொடுக்கல. விட்டு எரகால் இல்லைன்னா நம்மளுக்காக 120 வருஷத்துக்கு முன்னே இந்தியாவில உலகத்திலேயே சுத்தமான குடிநீரை முதல்ல குடிச்சோம் நம்ம இந்தியாக்காரத்துல கேஜிஎஃப் காரர் தான் இருக்குவான். பேத்தமங்கலத்துக்கு கேஜிஎஃப்ல பேத்தமங்கலம் மீட்பு போராட்ட குழு ஒன்று ஆரம்பி. அந்த தண்ணியில தண்ணி இல்லாத இல்ல, தண்ணி இருக்குதே இல்ல, தண்ணியை தூர்வார விட மாட்டேங்கிறான் 10 வில்லேஜுக்காரன். அப்ப உனக்கு இல்லையா அந்த இதுவே 10 வில்லேஜுக்காரன் அதுல தூர்வார பெம்மல்ல இருந்து வண்டி போயிடுச்சு. ஜேசிபி டோசர் எல்லாம் ஒர்க்கரோட போய் நிக்க வச்சிட்டான். சுத்தி வட்டார இருக்கிற வில்லேஜுக்காரன் நிக்க வச்சிட்டான். ஏன்டா இதுல தண்ணி வச்சுட்டான் எனக்கு வராதுன்ட்டு அங்க அரசியல் நடந்துச்சு. ஆனா இந்த ஊருக்காரர் இல்ல. இந்த இதுல வந்து 99 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட். எது நம்மளுக்கு தண்ணி கொடுக்கணும் கேஜிஎஃப்னு 99 வருஷம் அக்ரிமெண்ட். அந்த 99வது வருஷம் அக்ரிமெண்ட் கொடுக்குற முடியறப்போ அசோக நகர் பக்கத்தை சேர்ந்த ஜி குமார் எம்சி அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ அவர்கிட்ட சொல்றார், பேர் வேணாம் தலைவரே, இந்த 99 வருஷம் அக்ரிமெண்ட் முடியுது, இப்ப நம்ம ரினிவல் பண்ணலனாக்கா நம்மளுக்கு தண்ணி கிடைக்காது. அது எப்படி நடக்காது போகுதுன்னா பாக்குறதார் நடக்காதுதான் போச்சு. தண்ணியும் கிடைக்கல. இன்னைக்கு அந்த தண்ணி வர வழியெல்லாம் ஆக்கிபை ஆச்சு. பேத்தமங்கலம் தண்ணியை தூர் வாரிட்டு ஒரு வாட்டி பேத்தமங்கலம் ஏறி ரொம்ப சொன்னா கோலார் தங்க வயலுக்கு 5 வருஷத்துக்கு தண்ணி இருக்குது. இதை வந்து நம்ம யாரும் இல்லை. இதுக்கு எரகால் வேணா, எரகால நம்மள சேக்கல விடு, நம்மளுக்காக உற்பத்தி பண்ண ஏரிக்கு போராடலாம். அந்த இதே பண்ணினா மக்கள் மஸ்ட் மக்களுக்கு வந்து தேவை அடிப்படை உரிமை. உனக்கு வந்து ஓனாக்கா பெண்கள் அவங்க இதுதான் ஒரு இதை நம்ம இது பண்ண முடியும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அடிப்படை வசதி தண்ணி வாங்கி கொடுத்தேன்னா இந்த கேஜிஎஃப் சேவ் கமிட்டி அவங்க பின்னாடி நிற்கும். கமிட்டி பின்னாடி இந்த கோலார் தங்கவயல் மக்கள் நிற்கிறாங்க. அதுக்கு முக்கியமா இந்த கோலார் தங்கவயல் சார்ந்துக்கிறவங்க எம்எல்ஏ பண்ணணும். எம்எல்ஏன்ற வந்து பக்தவச்சல சார் எப்ப பாரு பிரபு கடற்கட்டை இருக்குவாரு, 3வது கிளாஸ்ல இருக்குவார். எஸ் ராஜேந்திர எப்ப பார் யாருக்குன்னா 2 வீலர்ல சுத்தி இருக்குவார், அவரால் நடக்க முடியாதுன்ட்டு. ஆனா இப்ப வந்து இந்த இது வந்து பெங்களூர்ல மைசூர்கார பெங்களூர் சென்னைக்கார கூட பெங்களூர்ல சேரான். வெள்ளிக்கிழமை ஆனா போயிடுவான் வேலை ஊருக்கு. வெள்ளிக்கிழமை போயிட்டு திருப்பி மண்டே தான் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வருவான். இந்த ஊருக்கு எம்எல்ஏ வர்றது அந்த மாதிரி தாங்க இது. இது ஒரு வந்து அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போற வர்ற மாதிரி இருக்குது. எப்பவுமே எம்எல்ஏ பார்க்க முடியாது. ஒரு காலத்துல எம்எல்ஏ வந்து நம்ம ஊர்ல வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வரலாம் கோச்சுக்குவோம். பக்தவச்சல்கிட்ட காரியத்துக்கு வரல, என் ஊர்ல சாவாச்சு ராஜேந்திர வரல, இந்த ஊர்ல நீ சத்தாவே எம்எல்ஏ வரதில்லை. இப்போ ஹாஸ்பிட்டல் அந்த வதியில் இருக்குது. நமக்கு முன்னே சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான ஹாஸ்பிட்டல் அண்ணா சொன்னார், என் தலைவனுக்கு ஹாஸ்பிட்டல் இல்லைன்ட்டு. ஹாஸ்பிட்டல் இல்ல, நான் என் மருமகளுக்கு ஹாஸ்பிட்டல் முன்பா இதுக்கு முன்ன ஒரு நிலைமை இருந்துச்சு. கோலார் தங்கவயல் இருக்கிற ஹாஸ்பிட்டல் தான் சுத்து வட்ட இருக்கிற ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு முல்பாக்களுக்கு போனோம், ஒரு சர்ஜரி இல்ல அங்க ஹாஸ்பிட்டல்ல. சேவ் கேஜிஎஃப் நான் சொன்னேன். நான் போனது வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர்னோ இல்ல ஒரு பொறுப்பான பொசிஷன் இருக்கிறதுக்காக என்ன அவங்க கூப்பிடல. அது என் ஊரு, நான் பிறந்த ஊரு, நான் வாழ்ந்த ஊரு, பெற்ற ஊரு. இன்னைக்கு கூட இந்த ஊர்ல என் குடும்பம் இருக்குது. ஆகையினால அந்த ஒரு நட்பு இருக்குது எனக்கு. அங்க அந்த விஷயத்துக்காக போயிருந்தேன். பிளஸ் இந்த விஷயமும் எனக்கு தெரிஞ்சு சேவ் கேஜிஎஃப்ன்றத சகோதரர் தாடி அன்பும் செங்குட்டுவன் சகோதரரும் என்ன இந்த ஒரு சேவ் கேஜிஎஃப் மீட்டிங்க்கு என்ன செகண்ட் மீட்டிங் ஃபர்ஸ்ட் மீட்டிங் என்ன அழைச்சிருந்தாங்க. இந்த காரணத்துக்கு நான் போயிருந்தேன். அவங்க எல்லாமே சேர்ந்து நீ இருக்கிற கட்சிக்கு விரோதம் பண்றாங்களாமே அப்படின்னு கேட்டாங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது, அந்த விஷயத்துக்கு நான் போல. நான் போனது இதுதான் விஷயம். சேவ் கேஜிஎஃப் பண்றது இன்னைக்கு அழிஞ்சிருக்குது. இந்த ஊரு யாரால அழிஞ்சிருக்குன்றது எல்லாரும் நீங்க எல்லாருக்கும் அறிஞ்ச விஷயம். அது
அது ஒரு காரணத்தினால நான் இந்த மீட்டிங்க்கு போனது நிஜம். வரப்போற இன்னும் ஒரு 3-4 நாளுக்குள்ள இன்னொரு ப்ரோக்ராம்க்கு செகண்ட் மீட்டிங்க்கு அது கூட நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொன்னேன். நீ போனா எந்த கருத்தை கொண்டு நீ காங்கிரஸ் கட்சியில இருக்கிற, நீ பொசிஷன்ல இருக்கிற, ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி இருக்கிற, நீ சேர்மனா இருக்கிற, இப்ப கூட நீ அந்த ஃப்ரீ கேரண்டி ஸ்கீம் இருக்குது, அதுக்கு என்ன சொல்றாங்க சார்? 5 உத்தரவு இலவச. அதுல கூட நான் வைஸ் சேர்மன் ஆகிறேன். இந்த பொசிஷன்ல நீ இருக்கிறதுனால கட்சி பற்றி நீ எதுவும் தவறா பேசக்கூடாதுன்னு நான் சொன்ன. தங்கவேலை பொறுத்த வரைக்கும் எனக்கு கட்சி எந்த கட்சியுமே முக்கியம் கிடையாது. என் தங்கவேலி எங்க மக்கள் அவங்களுடைய எதிர்காலம் மற்றும் இந்த ஊருடைய நல்வாழ்வுக்காக நான் எதையுமே தியாகம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்லுவேன். நல்ல மந்திரி, ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய மந்திரி, வெறும் பெரிய பொசிஷன்ல இருக்கிறவரு. அவர்கிட்ட யார போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க, இந்த பர்டிகுலர் இந்த 5ஆம் தேதி நடக்கிற கவுளுக்கு போகக்கூடாது அப்படின்றது. சில நண்பரும் கூட போன் பண்ணாங்க எனக்கு, எதுக்கு சார் சொல்லி நீங்க இந்த மாதிரி தான் அங்க எங்க அது இது பேசிட்டு 2013 எலெக்ஷன் வந்து கண்டெஸ்ட் பண்ணும்போது டிக்கெட் வாங்கினதே பெரிய விஷயம். உங்களால வந்து உங்களை எல்லாம் உங்களை முடிச்சு அனுப்புறாங்க, அங்கிருந்து திருப்பியும் அந்த ஊருக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். பாருப்பா, நான் அங்க போகாது இருக்க முடியாது. என் குடும்பம் இன்னும் இருக்குதாங்க, எங்க மக்கள் இந்த நிலைமையில இருக்கிறாங்க. தினம் நித்தியம் ஹாஸ்பிட்டல்ல டெத் ஆகினே இருக்கு. குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி கிடையாது. பிஎம்எல் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, டெம்பரரி எம்ப்ளாயிஸ். பிளஸ் பிஜிஎம்எல் வீடுங்க விஷயம், இது மாதிரி நிறைய எங்க ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கெல்லாம் அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்சது நான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நல்ல காரணத்துக்கு தான் போயிருக்கிற தவிர அரசியல் இன்ட்ரெஸ்ட் வச்சுன்னு நான் தங்கவேலுக்கு போயில்லை. ரொம்ப கிளியரா நான் உங்ககிட்ட சொன்னேங்க. மறுபடியும் கூட சொல்றேன், எனக்கு என்னுடைய கட்சி எவ்வளவு முக்கியமோ தங்கவேல் மக்கள் அதோடைய முக்கியம். அவங்க அடுத்து அசம்பிளி நீங்க யாரும் பேசாதீங்கப்பா, 10 வருஷம் நீ மட்டும் பேசுற, நாங்களாம் யாரும் பேசல, அண்ணன் தான் 10 வருஷம் தான் பேசுறேன். இந்த மாதிரி கமிட்டிக்கு வந்து கமாண்டிங் வேணும். எல்லாமே செய்ய முடியாது. தலைவர் சங்கர் வந்துக்கிறாரு, அவர் பிடிச்சிடுவாங்க. அந்த மோதல் வந்துக்கிறாரு, அவங்க செக்ரட்டரி பேசா அவர் இல்லை. இந்த நாட்டு பிரதமர் கூண்டு அடிக்கிறான், அவர் போட்டு தனியா அவங்க விட்டு நம்ம பிராணி நிற்போம். நம்மளா நம்ம விடு பிராணி நிற்கிறோம். நீ ரெகக்னைஸ் பண்ண, நீ தான் பேச முடியும். போய்க்கோ, செத்துட்டாலும் நம்ம கொண்டாடி அவனாலும் தாயா அதையா சொல்றாங்க. அந்த மாதிரி நாங்க காய்கறி பிராணி சொல்லி நாங்க பண்றோம். நம்மளா அவருக்கு விடு, முனிசிபாலிட்டி அவருக்கு விடு, 3 கமிட்டி பண்ணு போலாம். எங்க அப்பதான் மெட்ரானதுக்காக எங்க எம்எல்ஏ காரணத்துக்காக நம்ம பண்றாங்க பார்க்க முடியாது. என் எம்பி காரணத்தை நான் பார்க்க முடியாது. என் ஊருக்கு அப்புறம் நாங்கள் வந்து நிற்போம். அந்த பையன் எல்லாருக்கும் பாட்டிக்ஸ் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தயவுசெய்து சொல்றேன், 3 கமிட்டி ஃபார்ம் பண்ணலாம். இந்த கமிட்டிக்காக டொனேஷன் 10,000 ரூபாய் இதுதான் நம்ம செய்யணும். சும்மா மக்கள் பேசுறது இனிமேலாவது அண்ணன் சொன்னபடி 10 மாசம் இருக்கட்டும். இனிமேலாவது நம்ம சங்கத்தை நம்ம பார்க்க முடியாது. அதை நம்ம தலைவர்
எல்லாத்தையும் எழுதணும். இருக்கிறவங்க உருவாக்கி எக்ஸசைஸ் ஊரை காப்பாற்றணும் கொடுப்போம். அதை நம்ம செய்வோம். இந்த வாய்ப்பு தந்த செல்வர்கள் அவர்களுக்கும் மாமா நன்றி சொல்லி ஊரை வந்துட்டு ஒரு சீரமைப்பு செய்யணும். கல்வித்தரம் வந்துட்டு சிறப்பாக இருக்கணும். கல்வி கத்துக்கின பிறகு வேலை வாய்ப்புக்கு வந்துட்டு உத்தரவாதம் இருக்கணும். எந்த ஒரு அரசியல் தலைவரும் எம்எல்ஏ ஆயிட்ட பிறகு தாந்தோணி பெருமை வந்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு எம்பி வந்துட்டு இந்த ஊருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அவங்க எல்லாம் வந்துட்டு மானிட்டர் பண்ணணும். இந்த கூட்டத்தில் யாரும் பேசுறதுன்னு சொன்னதை நான் முழு மனதா வந்துட்டு வரவேற்கிறேன். சேவ் யுனைடெட் ஃப்ரண்ட் கேஜிஎஃப் சேவ் பண்றது எப்படி, கேஜிஎஃப் பாதுகாப்புறது எப்படி, இன்னைக்கு கேஜிஎஃப் எந்தெந்த நிலைமையில தவறு இருக்குது அதை நம்ம பாதுகாப்புறது எப்படி. பிஜிஎம்எல் பிரச்சனை எடுத்துக்கிறாங்க, பெமல் பிரச்சனை எடுத்துக்கிறாங்க, மார்க்கெட் பிரச்சனை எடுத்துக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் பிரச்சனை, ஸ்கூல் பிரச்சனை, இதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து இந்த சேவ் கமிட்டின்னு ஒன்று பண்ணி அந்த கமிட்டியுடைய வேலை என்ன, பிஜிஎம்எல் எடுத்துக்கினா பிஜிஎம்எல்ல வந்து தொழிற்சங்கம் இருக்குது, பிஜிஎம்எல்ல தொழிற்சங்கம் இருக்குது, அதுக்கு ஒரு ஆர்கனைசிங் கமிட்டி இருக்குது. அவங்க கேஸ் போட்டாங்க, இன்னைக்கு வின் பண்ணியிருக்காங்க, வின் பண்ணி இந்த அரியர்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் கோர்ட் ஆர்டர் பண்ணிக்குது. அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுகிறாங்க யாரு அங்க இருக்கிற தொழிற்சங்கம். அதே மாதிரி பெமல் பிரச்சனை வரும்போது, பெமல் கான்ட்ராக்ட் ஆபரேட்டர், பெமல் டிசிஎல் ப்ராப்ளம் வரும்போது அங்க இருக்கிற தொழிற்சங்கம் வந்து அதை பாதுகாத்துங்கிறாங்க. அவங்க நல்லது பண்றாங்களோ கெட்டது பண்றாங்களோ இதை அங்க அவங்க பாக்குறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஊரை பாதுகாக்கிறதுக்கு இல்ல, இந்த ஊர்ல பாதுகாக்கிறதுக்கு நம்ம எலெக்ட் பண்ணி வச்சுக்கிற எம்எல்ஏ இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர். அதே மாதிரி இந்த ஊர் முனிசிபாலிட்டி காப்பாற்றுறதுக்கு 35 கவுன்சிலர் நம்ம தேர்ந்தெடுத்து அமைச்சிருக்கிறோம். இந்த ஒரு கவுன்சிலர் கூட இல்ல, ஆனா எல்லாம் டிப்யூட்டட் கேண்டிடேட் இந்த ஊர் இம்ப்ரூவ் இருக்கணும் ஆதரவு இருக்கவங்க தான் வந்துக்கலாம். ஆகவே இந்த ஊர்ல 30 கவுன்சிலர், 35 கவுன்சிலர், ஒரு நகரசபை இருக்குது, ஒரு கமிஷனர் இருக்கிறாரு, ஒரு கேடிஏ சேர்மன் இருக்கிறாரு. இவ்வளவு பேர் இந்த ஊரை பாதுகாக்கத்தான் இருக்காங்க அப்படின்ற பேர்ல தான். ஆகவே இவ்வளவு பேரும் மீறி நம்ம வந்து இந்த ஊரை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கமிட்டி பண்ணி பண்றோம்னு சொன்னா அந்த கமிட்டி வந்து இவ்வளவு பேர் தவறுன நம்ம ஊருக்கு கிடைக்க வேண்டியதை தவற விட்டவங்களெல்லாம் நம்ம பெற வேண்டும் என்று நம்ம இந்த கமிட்டி மூலியமா நம்ம பண்றதுதான் இந்த கமிட்டி கூடி இருக்குது. மற்றபடி யாரையும் குறை சொல்றதுக்கோ இல்ல அங்க நடக்கிறது இங்க நடக்கிறது ஊழல சுட்டி காட்டுறதுக்கோ நம்ம இல்ல. இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல வந்து நம்ம தலையிடணும்னா இது ஒரு கமிட்டியா இருக்கணும். போன மீட்டிங்ல வந்தவங்க இந்த மீட்டிங்ல இல்ல, இந்த மீட்டிங்ல வர்றவங்க ஒரு சிலரை பார்த்த உடனே ஏஞ்சி வெளியே போயிடுறாங்க. ஆகவே அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இதுக்கு ಅಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕಷ್ಟಪಟ್ಟು ಕಾಪಾಡಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಸೂಚನೆ ಈ ಬಂದಿರೋದನ್ನು ನಾನು ಇವತ್ತಿನ ದಿನ ಏನು ಒಂದು ಈ ಸಭೆ ಸೇರಿದ್ದೀವಲ್ಲ, ಈ ಸಭೆ ಯಾವಾಗಲೂ ಶಾಶ್ವತವಾಗಿರ್ಬೇಕು. ಯಾಕೆ ಈ ಮಾತು ಹೇಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ, ಇವತ್ತು ಸರ್ಕಾರದಿಂದ ಏನೇನು ಸವಲತ್ತುಗಳಿದೆ ಎಲ್ಲಾ ಸವಲತ್ತುಗಳು ಚಿನ್ನದ ನಾಡು ಕೆಜಿಎಫ್ನಲ್ಲಿ ಇದೇ ಮೊಟ್ಟ ಮೊದಲನೇ ಬಾರಿಗೆ ಅಕ್ವಾ ಅಂಡರ್ ವಾಟರ್ ಟನಲ್ ಮೇಳವನ್ನು ಏರ್ಪಡಿಸಲಾಗಿದ್ದು, ಸಾರ್ವಜನಿಕರು ಕುಟುಂಬ ಸಮೇತ ಒಮ್ಮೆ ಭೇಟಿ ನೀಡಿ. ಆಕರ್ಷಕ ಆಟಗಳು, ಬಾಯಿಗೆ ರುಚಿ ನೀಡುವ ವಿಭಿನ್ನ ಖಾದ್ಯಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಆಕರ್ಷಿಸುತ್ತಿವೆ. ಸ್ಥಳ ಅಶೋಕ್ ನಗರ, ಬಾಲಕೃಷ್ಣ ಲೇಔಟ್ ಹತ್ತಿರ, ಕೆಜಿಎಫ್. ಸಂಪರ್ಕಿಸಿ 8861299700. Do the cha-cha-cha, big decks, and go bananas. Ooh. Hey girl, when you got it, just let your hair down and move like there's no one but you that's around. Stick decks, when you're on the move. Stick decks, when you feel the groove. Stick decks,
do the cha-cha-cha. Spictex and go banana. Spictex, kids and ladies wear, always with you. Spictex, when you're on the move, Spictex.